கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா இந்த நல்ல காலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்கள் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வார்த்தையை வாசிக்கிறேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்கள். இந்த கால வேளையில ஆமென், இருதயம் நொறுங்கி போகிறது, அது அப்படிப்பட்ட சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் விடுதலை சமீபமாய் வந்து விட்டது என்ற அர்த்தம். பொதுவாக வேதம் ஆமென் இயற்கையும் சொல்லுது, ஆமென், வேதனை பெருகும் போது விடுதலை பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், சீக்கிரமாய் விடுதலை வந்துரு. அதே போலதான் இருதயம் நொறுங்கத்தக்கதாய் ஒரு சம்பவங்கள், ஒரு சூழ்நிலைகள், ஒரு செய்தி உன் வாழ்க்கையில் வந்தால் இருதயம் உடையும் போதுன்னா செய்வது அறியாதபடி புலம்புவார்கள். இருதயம் நொறுங்கிட்டுனா அழுது புலம்புவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அவங்க அந்த நிலைமை பரிதபிக்கப்பட்ட நிலைமையா இருக்கும். அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் நொறுங்குண்ட இருதயம் உள்ள ஒரு தேவ பிள்ளையோ, ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை ஆமென் நேசிக்கிறார், அவர் ரட்சிக்க போகிறார். ஆனால் ஒன்று மட்டும், ஆண்டவரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆமென், எந்த இடுக்கண்கள், நெருக்கங்கள், உடைந்த நிலைமைகள், ஆமென், ஷாக் ஆமென் வரக்கூடிய அளவுக்கு உள்ள செய்திகள் வரலாம். இருதயம் நொறுங்கி போகும். செய்வது என்னதென்று அறிவதில்லை, போகிற இடம் என்னதென்று அறிவதில்லை, எதை சொல்லுவது, எதை செய்வது, எங்க போகுவது ஒன்றும் தெரியாது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி சொல்லுகிறார், ஆமென், கர்த்தர் சமீபமாயிருக்கிறாராம். Glory to the Lord. எதற்கு கிட்ட வாராரு? சமீபம் என்று அருகில் வாரார். தேவன் உன் அருகில் வருகிறார். நீ இருதயம் நொறுங்கிட்டா, ஒரு தேவ பிள்ளையின் இருதயம் உடைந்து அப்பான்னு கூப்பிட்டு பாரு. மனிதன் கேட்டானோ கேட்கலையோ, கர்த்தர் உன் அருகில் வருவார், உன்னை விடுதலையாக்க. எதற்கு வருகிறார்? கர்த்தர் வந்தாலே விடுதலை. ஹல்லேலூயா, ஆமென். பற்றாக்குறையுள்ள ஆமென் திருமண வீட்டுக்கு போனார், நிறைவு வந்தது. இயேசு மரண வீட்டுக்கு போனார், அங்கேயும் ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா, இயேசுவின் அருகில் வந்தது உன் உடைந்த உள்ளத்தின் காரணங்களை ஆமென் ரீமேக் பண்ணும்படியா, விடுதலை தரும்படியா. இந்த கால வேளையில இருதயம் நொறுங்கிட்டுன்னா ஆமென் புரண்டு அழுது போகாத. இருதயம் நொறுக்கப்படத்தக்கதான சூழ்நிலை சம்பவம் நடந்தால் கர்த்தர் உன் அருகில் வந்துட்டார்னு அர்த்தம். சோர்ந்து போகாத, ஆமென், ஹல்லேலூயா, நம்பிக்கை இழந்து போகாத. கர்த்தரை பற்றிக்கொள், அவர் அருகில் இருக்கிறார். அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிக்க, அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை ரட்சிக்க அவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, இந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுவோம். ஆமென். இருதயம் நொறுங்கின இருதயம் உள்ள தெய்வ பிள்ளைகளை சந்திக்கும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் உன் அருகில் வந்திருக்கிறார், உன்னை விடுவிக்க உன் அருகில் இருக்கிறார், பயப்படாதே என்று. ஹல்லேலூயா, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீர். இருதயம் நொறுங்குண்ட அநேகர் வழி தெரியாமல், தேவனே உம்மை பற்றி கொண்டு உம்மை நோக்கி கூப்பிட தெரியாமல், நீர் அருகில் இருக்கிறதை புரியாமல் ஆண்டவரே ஆமே உடைந்து போகிறார்கள், நொறுங்கி போகிறார்கள். அப்பா, இந்த காலவேளை இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுக்கு இந்த சூழ்நிலை வந்தால் தேவன் அருகில் இருக்கிறீர் என்பதை உணர, அதே போல மற்றவர்கள் இவர்களுக்கு முன்பாக நொறுங்குண்ட இருதயத்தோடு காணப்பட்டால் இயேசு அருகில் இருக்கிறார், உன்னை விடுதலையாக்குவார் இந்த செய்தியை சொல்ல இன்றிலிருந்து எல்லா உள்ளங்களையும் ஆயத்தப்படுத்தும், விடுதலையாக்கும், ரட்சிக்கிற தேவன் கூட இருக்கிறீர் என்பதை கண்டுகொள்ள உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். இருதயம் நொறுங்குண்ட ஒரு இருதயத்தின் உள்ள தேவ பிள்ளையின் அருகில் சமீபமாய் தேவன் வந்து விட்டார் ரட்சிக்க. God bless you. Praise the Lord.